கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கும்னு சொல்கிறார் தெரியுங்களா? அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ நம்ம வாழ்க்கையை குறித்து அதுதான் நடக்குமா. அவர் என்ன நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நிலை நிற்கும், சம்பவிக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொன்னதை பார்க்கிறோம். ஆனால் அநேக சமயங்களில் நமக்கு என்னங்க தோணுது, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது, அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஒன்று, ஆனால் எனக்கு எதிர்மறையாக காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. சத்துரு நினைக்கிறது இல்லை, சாத்தான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை, கர்த்தர் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கும்னு சொல்லி அவர் இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணுறார். பாருங்களேன், யோபுவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் வாழ்க்கையில் சம்பந்தமில்லாமல் சாத்தான் உட்புகுந்து நிறைய தீமையான காரியங்களை யோபுவுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோபு 1-2 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஒருவேளை சாத்தான் ஜெயிச்சிட்டானோ, அவன் நினச்சதை சாதிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லைங்க. உண்மை என்ன தெரியுங்களா? யோபுவின் வாழ்க்கையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவன் உண்மைத்தன்மையை சோதிக்கும்படி அந்த யோபு ப்ரூஃப் பண்ணும்படி யோபு சொல்கிறார் இல்லைங்களா, நான் சோதிக்கப்பட்ட பின்னு பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சோதனை காலத்தை யோபுவுக்கு அனுமதிக்கும்படி கர்த்தர் சாத்தானை பயன்படுத்தினார். அவ்வளவுதானே தவிர சாத்தான் நினச்சதெல்லாம் யோபுவின் வாழ்க்கையில் நடக்கலை. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் சாத்தான் யோபு மேலே கை வைக்கணும்னு கேட்கும் பொழுது சாத்தானுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் யோபு ஒப்பு கொடுக்கல. ஒரு ஹோல்டு வைப்பார், ஒரு கண்ட்ரோல் வைப்பார். இவ்வளவுதான் நீ யோபுவை தொடணும், அதுக்கு மேலே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையை குறித்து என்ன நினைத்தாரோ அதுதான் யோபுவின் வாழ்க்கையில் நடந்தது. முதல் 2 சாப்டர்ஸை பார்க்கும் பொழுது சிநேகிதர்கள் எல்லாம் யோபுவை பரியாசம் பண்ணுறதையும் தூஷிக்கிறதையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை சாத்தான் ஜெயிச்சிட்டானோ என்கிற உணர்வு நமக்கு தோன்றலாம். ஆனால் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோபுவே வாயை திறந்து இவ்வாறு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் என்ன நினைத்திருக்க அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஆம்னிபொட்டன்ட், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாததுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆகையால் இந்த காலை வேளையில் இந்த புது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாம, ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக இருக்கேன்னு சொல்லி பயந்து கொண்டே இருக்க தேவையில்லை. நடக்கிற எல்லா காரியங்களும் ஒரு முகாந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கு. ஒரு நோக்கத்தோடு தேவன் அவைகளை எல்லாம் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து நீங்கள் கலங்கி பயப்பட வேணாம். நீங்கள் ஒருவேளை யோபுவின் 1-2 அதிகாரங்களை போன்ற அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். யோபுவுக்கு 42வது அதிகாரம் உண்டாயிருந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் அந்த 42வது அதிகாரம் உண்டாகும். சகலவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அந்த அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்தில் அது நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் நினைத்தது, அவர் நிர்ணயம் பண்ணது தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்றதை பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. சத்துருவை கர்த்தர் முட்டாளாக்குவார். கர்த்தர் தம்முடைய காரியத்தை தாம் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் சொன்னபடியே அப்பா, நீங்கள் நினைத்திருக்கிறபடி நடக்க போகிறது, நீங்கள் நிர்ணயித்திருக்கிறபடி நிலைக்க போகிறது. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது. முடிவு பரியந்தம் இந்த நம்பிக்கையோடு உங்களிடத்துல காத்திருந்து அப்பா, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.